வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அடினியம் ரீபாட் பண்ணுறதாங்க நம்ம பார்க்கலான்னு இருக்கிறோம். இந்த செடி நான் தொட்டியிலேருந்து எடுத்து வச்சு இப்போ 3 வாரம் ஆயிடுச்சுங்க, வெளியில் எடுத்து வச்சு. இன்னைக்கு இந்த செடி தான் நம்ம ரீபாட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மண்ணிலேருந்து எடுத்து வச்சு இப்போ 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இருந்தாலுமே அந்த கிளைகள்லாம் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குது பாருங்கள், நல்லா தழைச்சி வருது பாருங்கள். இதில் ஒரு மொட்டு இருந்துச்சு பாருங்க, அது கூட அப்படியே பூத்துருக்குது பாருங்க. நான் அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதாவது நிறைய கேட்குறீங்க, இது மாதிரி மணல்ல இருந்து வேரோட எடுத்துட்டா செடி உயிர் பிழைக்குமா அப்படின்னு. அடினியத்தை பொறுத்தவரை இந்த இதில் நமக்கு ஒன்றும் பாதிப்பு வராதுங்க. இது மாதிரி மண்ணில இருந்து எடுத்து போறதுனால நமக்கு எந்த ஒரு சேதமும் வராது செடிக்கு. ஆனால் இது மழை சமயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி சமயங்களில் ரீபாட் பண்ணுறதை நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது பாருங்க, இந்த தொட்டியுமே உடஞ்சிருக்குது பாருங்க. இதே மாதிரி தாங்க அதுவுமே வேர்கள் உடைச்சிக்கிட்டு வந்துருச்சு. அப்படிங்கறதுனால தான் நான் இதை ரீபாட் பண்றேங்க. இதுவுமே நான் ரீபாட் பண்ண போறேன், இந்த செடியையுமே. அதுக்கு தேவையான மண் கலவை நம்ம பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே நான் இதுல எல்லாமே கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இது மாதிரி ஆத்து மணல் 2 பங்கு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பா ஆத்து மணல் இருந்தா ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இது எனக்கு கொஞ்சம் பெரிய மணல் தூகலாவே இருக்கு பாருங்க, பார்த்தாலே தெரியும். எனக்கு இது கிடைச்சதுனால நான் எடுத்துக்கிறேங்க. இல்லைன்னா கொஞ்சம் சின்ன மணலா இருந்தா கூட பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இது தோட்ட மண்ணுங்க, அது 1 பங்கு எடுத்துக்கலாம். அது இல்லாம சீவீட் ஃபெர்டிலைசர் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேங்க. போன் மீல் ஃபெர்டிலைசரும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால நமக்கு பூ பூக்கிற சமயங்கள்ல ரொம்பவே உதவியா இருக்கும். இது மாதிரி கறி துண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். நான் இது பெரிய தொட்டி அப்படிங்கறனால நான் இந்த மாதிரி ஒரு கப்லேயே நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு கப் நிறைய நான் எடுத்துருக்கிறேன். இது சாஃப் பவுடருங்க. என்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இல்லை அப்படிங்கறதுனால நான் சாஃப் பவுடர் சேர்த்துருக்கிறேன். அது இருந்தால் நம்ம வேப்பம் புண்ணாக்கு மட்டும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஆத்து மணல் 2 பங்கும் தோட்ட மண் 1 பங்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் பாருங்க மண்புழு உரம். இது நான் ஒரு பேக்ல வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த மண்புழு உரம் 1 பங்கு எடுத்துக்கலாங்க. இது கூட சாண உரம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் அது இதில் எடுத்து வைக்கலங்க, ஆனால் நான் கலந்துருக்கிறேன் தொட்டியில. இது எல்லாமே நான் கலந்த மாதிரியான ஒரு மண் கலவை தாங்க நான் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நான் மேலே செடியை வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல நான் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நான் செடியை மேலே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல பாருங்க, தண்ணி ஊத்துன உடனே எல்லாமே அப்படியே ஃபில்டர் ஆயிடுச்சு பாருங்க. இது மாதிரி நல்ல வடிகட்டிற மாதிரி நமக்கு வந்துச்சுனாலே அந்த மண் கலவை நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதாவது தண்ணி ஊத்துன உடனே தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்க. அது மாதிரி மண் கலவை இருக்கணுங்க. அது மாதிரி பெரிய மணல் சேர்க்கும் போது நமக்கு கண்டிப்பா அது மாதிரி நல்லா வடிஞ்சிடும் தண்ணி. அதே மாதிரி அடினியம் செடிக்கு பாட் எப்படி சூஸ் பண்றதுன்னு நிறைய கேக்குறீங்க இல்லையா. இது பாருங்க, இந்த பாட் பாருங்க. நான் இது ஏற்கனவே நான் நட்டதுமே இதை விட கொஞ்சம் பெரிய பாட்டில் தாங்க நான் நட்டிருக்கிறேன். செடிக்கு தகுந்த மாதிரி நம்ம உயரத்தை செலக்ட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் அகலமா இருக்கு பாருங்க, நல்ல அகலமா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி உள்ள ஹோல்ஸ் பாருங்க, எத்தனை ஹோல்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா மண் நல்ல ட்ரை ஆயிரும். ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றும் போதுமே மண் அதாவது தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு மண் வறட்சியா நமக்கு வந்துருங்க. அடினியத்துக்கு அது மாதிரியான ஒரு தொட்டி செலக்ட் பண்றது ரொம்பவே பெஸ்ட். இந்த தொட்டி கூட அது மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதாங்க. இந்த ஹோல்ஸ் மேல நம்ம பெரிய பெரிய கல் வச்சுட்டு மேல முதல்ல நம்ம பெரிய மணல் துகள்கள் நிறைய சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மண் கலவை இது மாதிரியான மண் கலவை போட்டு நம்ம வைக்கணும். இந்த தொட்டி பாத்தீங்கன்னா நான் இந்த செடியை மாத்தி வைக்கிறதுக்காக தாங்க நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல நான் இந்த தொட்டியில இதே மண் கலவை தான் நான் கலந்து இதுவுமே நான் அடுத்து மாத்தி வச்சிருவேங்க. இதுல நான் இந்த செடி இப்ப மேலாக வச்சிருக்கிறேன் பாருங்க. இதை நல்லா மண்ணை எடுத்து விட்டுட்டு, கொஞ்சம் மண்ணை எடுத்து விட்டுட்டு இந்த வேர்கள் கொஞ்சம் உள்ள போற மாதிரி நான் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல பாருங்க, நான் உள்ள வேர்களை வச்சு நான் மண்ணை எடுத்து விட்டுருக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டு வேர்களை உள்ள வச்சுட்டேன். இதுக்கும் மேல நான் இன்னமும் கொஞ்சம் மண்ணு போட்டு நான் மூடி வச்சிருவேங்க. ஏன்னா வேர்கள் அப்பதான் இந்த கீழே இருக்கிற வேர்கள் நல்ல பெருசா நமக்கு கிடைக்கும். இதுக்கும் மேல நான் மண் போட்டு வர்றேன் பாருங்க. இது மாதிரி மண்ணை போட்டு நாம எல்லா பக்கமும் இதை சரியா எடுத்து விட்டுறேன் நான்.
இப்போ பாருங்க, நான் இந்த அளவுக்கு மண் கலவை போட்டு நான் எல்லா பக்கமே நான் சமமாக அதை பரப்பி விட்டுட்டேன் பாருங்க. திரும்ப நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேங்க. நான் இது மேலே இது தண்ணி ஊற்றின உடனே பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு அப்படியே ஃபில்டர் ஆகி வெளியில வந்துருதுன்னு பாருங்க. தேங்கி நிக்காம வருது பாருங்க. இந்த ஆத்து மணல் போடும்போது தான் நமக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து தேங்கி நிக்காம வருங்க. அடிநியத்துக்கு இந்த மண் கலவை ரொம்பவே பெஸ்டா இருக்குங்க. இதுல நான் ஒரு பேஸ்கெட் வந்து அடியில மாட்டி இருந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பேஸ்கெட் தாங்க அது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு. இதை நான் வந்து தலைகீழா வச்சுதான் நான் இதை உள்ள வச்சிருந்தேங்க. அதுதான் நமக்கு வேர்களை நிறைய இது வந்து சேதப்படுத்திடுச்சு. இப்போ இந்த வேர்கள் வந்து அது மாதிரி சேதம் இல்லாம இருந்தா இந்த வேர்களை நான் இன்னுமே அகலமா வச்சு இன்னும் ரொம்ப நல்லா நம்ம பண்ணிருக்கலாங்க. ஆனா நிறைய வேர்கள் வந்து சேதமாயிருக்கனால நான் இந்த முறை வந்து சாதாரணமான இது மாதிரியே வச்சு விட்டுட்டேங்க. இல்லைன்னா இந்த ஒவ்வொரு வேர்களுக்கும் இடையிலையும் நம்ம தெர்மாக்கோல் வச்சு இன்னுமே அகலமா நம்ம இதை நட்டு வைக்கலாம். அது மாதிரி வச்சா ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேற செடிகள் நம்ம அது மாதிரி நடும்போது கண்டிப்பா பார்க்கலாம். இதுல ஒரு விதை கூட இருக்குது பாருங்க, நான் அப்படியே விட்டு வச்சிருக்கிறேங்க. பார்க்கலாம் இதுவுமே எப்படி ஆரோக்கியமா வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அடினியம் ரீபார்ட் பண்ற வீடியோ நான் போட்டிருக்கிறேங்க. இது அடுத்து தழைச்சு வரும்போது நம்ம பார்க்கலாம். இதை ஒரு 10 நாள் நான் வந்து நிழல்லே தாங்க எடுத்து வச்சிருக்கேன். அதாவது மழையில நனையாத மாதிரி நிழல்லையும் வெயில் படாம வச்சிருக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வெயில்ல வச்சுக்கலாம். இது திரும்ப தழைச்சு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. தண்ணி சேர்க்கறது வந்து கண்டிப்பா 10 நாளுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாங்க. இப்போ மழை வேற அப்படிங்கறதுனால 10 நாளுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.